அனைவருக்கும் வணக்கம். நம்ம கேடி மிதுனா மீடியா வந்து எதற்காக தொடங்கப்பட்டதுன்னா, பல வகையான நகைச்சுவைகளை ரசிப்பதற்காகவும் அதேபோல் பலவிதமான சட்ட தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவுமே இந்த சேனல் தொடங்கப்பட்டது. நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இந்த பேப்பர்ல இருக்குது இருக்கட்டும். என்ன நினைச்சு கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. நான் சொல்றேன் சார். சொந்த பேத்தின்னு கூட பார்க்காம விட தப்பா நடந்துக்கு பார்த்தாரு சார். நீங்க பாத்தீங்களா? பாப்பாவே சொன்னா சார். அவளே கேளுங்க சார், சொல்லுவா. உன் பேர் என்னமா? ஸ்வீட்டி. நீ எந்த கிளாஸ் படிக்கிற? 6th B. இங்க வாமா. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமாமா? அவளுக்கு எல்லாம் தெரியும். சும்மா ஸ்வீட்டி. மம்மியும் பாட்டியும் பியூட்டி பார்லர் போன போறவு இல்ல கோயிலுக்கு போன போறவு. தாத்தா நான் தனியா இருக்கும் போது என்ன மடியில உட்கார வச்சு. ஏய், குடு. நான் சொல்றத டைப் பண்ணுமா? பணம் பறிக்கிறதுக்காக ஒரு வயசானவர் மேல போய் கேஸ் போட்டுருக்கோம். கோர்ட் நேரத்தை வீணடிச்சிருக்கோம். IPC 209 படி இவங்களுக்கு தலா 25,000 அபராதம் போடுது. குழந்தைகள் பாதுகாப்பு சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணதுக்காக IPC 193 படி இவங்க 2 பேருக்கும் 6 மாசம் சிறை தண்டனை போடுது. அந்த குழந்தை தாத்தா கூட இருக்கணும் கோர்ட் ரெக்கமெண்ட் பண்ணுது. எல்லாம் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு வயசான நபரை வந்து பணம் பறிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் அவர் மேலே வந்து பொய்யான வழக்கு பதிவு பண்ணுவாங்க. இதுமாரி நிஜ வாழ்க்கையில் ஒரு நபரை வந்து பழி வாங்கணும், அவரோட பேருக்கு வந்து களங்கள் விளைவிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் ஒரு வந்து பொய்யான வழக்கு பதிவு பண்ணால் அவருக்கு வந்து பழைய IPC 211 புதிய சட்டம் BNS 248 கீழ் 2 வருடம் சிறை தண்டனை. இதே பொய்யான வழக்கு பதிவு பண்ணி பொய்யான சாட்சி அதே போல பொய்யான எவிடன்ஸை வச்சு அவருக்கு வந்து ஒரு ஆயுள் தண்டனையோ அல்லது மரண தண்டனையோ கிடைத்தால் இந்த பொய்யான வழக்கு பதிவு பண்ணவருக்கு பழைய IPC 191 193 அதேமாதிரி புதிய சட்டம் BNS 227 229 இதன் கீழ் 7 வருடம் சிறை தண்டனை பிளஸ் ஃபைன் கட்டணம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இதேமாரி பொய்யான வழக்கு யாருன்னா போட்டாங்கன்னா நீங்க தைரியமா மேல்முறையீடு செஞ்சு அந்த கேஸை வந்து வித்ட்ரால் பண்ணிட்டு அவங்க மேல வந்து மான நஷ்டீடு வழக்கு பதிவு பண்ணி அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் வாங்கி கொடுக்கலாம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அந்த காம்பன்சேஷன் வாங்கி கொடுக்கறதுக்கு பழைய IPC 491 500 புதிய சட்டம் BNS 356 இதன் கீழே வழக்கு பதிவு பண்ணலாம். இதேமாரி சட்ட தகவல் வேணும்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தினமும் ஒரு சட்டம் அறிவோம். நன்றி.